முட்டு கொடுக்கும் நந்தா இது வந்து நான் சொல்லலங்க. ரீசெண்டாக மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற வீடியோ போட்டிருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதில் ஒரு கமெண்ட் தான் இது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நந்தாவுடைய சேனல் நான் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நந்தாவுடைய சேனல் வந்து டெக் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்கும். ஓகே, டெக் சம்மந்தமான வீடியோ மட்டும் தான் அவர் போடுவார். உண்மையிலே செம்மையாக இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டெக் சம்மந்தமாக வீடியோ யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நந்தாவை பற்றி தெரியும். எப்போ நந்தா வந்து எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து நம்மளோட சிங்கமான தமிழ் டெக்கை போட்டு அடிச்சிருப்பார். ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நந்தாவை பற்றி தெரிய வந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நந்தாவை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பித்தாங்க. #A2D ஆர்மி A2D சோல்ஜர்னு சொல்லிட்டு நந்தாவை பார்த்தீங்கன்னா பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நந்தா வந்து இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேம் எக்ஸ்போஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டார். உண்மையிலே அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து செம்ம ஹைப்பாக இருந்துச்சு. சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்திங்கன்னா எகிற ஆரம்பித்தாங்க. எப்போ நந்தாவுடைய டவுன்ஃபால் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த டெய்லர் அக்கா, பிரியாணி மேன், இந்த இர்ஃபான் யூவை பற்றின விஷயங்கள் பேசும்போது தான். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இர்ஃபான் வந்து பெருசாக நீங்கள் பேசவே இல்லை, இர்ஃபான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, டெய்லர் அக்காவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா டெய்லர் அக்காவையும் நந்தாவையும் கம்பேர் பண்ணி நிறைய மீம்ஸ் வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டு அதை ஃபீல் பண்ணி கூட அவர் தனியாக வீடியோ கூட போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து டெய்லர் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரான்னு கேட்டால் லைட்டாக சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பார் அந்த வீடியோவில். ஏன்னா மற்ற வீடியோலாம் போட்டு அடித்தவர் இந்த வீடியோ வந்து தொட்டும் தொடாமல் சும்மா அவங்க வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, அவங்க இந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பேசிட்டு போனால் எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தெரிவிங்க. ஸோ அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இர்ஃபான் அந்த சமயத்தில் ப்ரெக்னன்சி வீடியோ போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா பெருசாக பேசியிருக்க மாட்டார். நிறைய பேர் கேள்வி கேட்க போய் தான் அது சம்மந்தமாகவும் தன்னுடைய கருத்தை சின்னதாக சொல்லியிருப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லருடைய அம்மா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சியாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கும் டெய்லர் அக்கா செய்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லர் அக்கா அம்மா பற்றி நீங்கள் எதுவுமே பேசவே இல்லையே, மை3 ஆடை பற்றி போட்டு அடின்னு அடிச்சிங்க, ஆனால் டெய்லர் அக்கா அம்மாவுக்கு மட்டும் அந்த ப்ராடக்ட்டை பற்றி எதுவுமே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல, சும்மா இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இருந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி சின்னதாக மட்டும் ஒரு வீடியோ சொல்லிட்டு போயிட்டீங்க. ஸோ நீங்கள் ஏன் டெய்லர் அக்கா அம்மாவை பற்றி தனியாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அலிகேஷன் வந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்டர் பீஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை மாற்றிருக்காரு. அதாவது மிஸ்டர் பீஸ்ட் வந்து நிறையா தப்பு தண்டாலாம் பண்ணிட்டுருக்காரு, அவர் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேனலில் வேலை பார்த்த ஒருத்தரே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரீசெண்டாக. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் பண்ணிவிட்டு திரும்பி ஏதோ சம்திங் கட் பண்ணி தான் திரும்பியும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆகியிருக்காரு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ எனக்கு தெரிஞ்சு நந்தா ப்ரோ வந்து கொஞ்சம் திரும்பி டெக் சம்மந்தமாக போகிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த யாரையும் உயர்த்தி பேசாமல் இல்லை அப்படின்னா யாரையுமே ரொம்ப டீக்ரேடும் பண்ணாமல் பொதுவாக உள்ளதை சொல்லிவிட்டு மூவ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா மை3 ஆடில் அடித்த அளவுக்கு டெய்லர் அக்கா அம்மாவெல்லாம் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள், அதாவது இர்ஃபான் ப்ரெக்னன்சி விஷயமாகட்டும் இல்லை கோஸ்ட் ஸ்கேம் ஆகட்டும், மாரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டும் தொடாமல் தான் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எந்த யூடியூபர்ஸுமே தூக்கி வச்சு கொண்டாடாதீங்க. ஓகே, மிஸ்டர் பீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவர் அந்த அளவுக்கு பேனர்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ் மேலே மிகப்பெரிய அலிகேஷன் வந்திருக்கு. இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் மிஸ்டர் பீஸை கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நல்ல விஷயம். பட் இருந்தாலுமே அந்த சமயத்தில் வீடியோ போடும்போது எல்லாருமே நம்பி போய் தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணேன். நான் கூட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து தான் மிஸ்டர் பீஸை போய் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஸோ அதனால் ஒரு விஷயம் பேசும்போது நம்மளுக்கு பேசணுமா வேண்டாமா அப்படிங்கிற தெளிவான முடிவு எடுத்துகிட்டு பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா நந்தா ப்ரோ திரும்பியும் டெக் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருத்து. ஸோ இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்துக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.